இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் பசில் ராஜபக்ச அவர்கள் மீள நாட்டுக்கு திரும்பினா இவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவர் ஏன் கைது செய்யப்படணும்? இவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாமே பசில் ராஜபக்சவனுடைய பேர்ல தான் இருக்குது. அவை எல்லாமே இன்றைக்கு வெளியாகி இருக்குது. அது மட்டுமல்லாம நேற்றைய தினம் பாதாள உலக கும்பலினுடைய தலைவர் கெஹல்பத்ர பத்மேவுக்கும் இலங்கையினுடைய ஒரு ஊடகவியலாளருக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்குது. இதுல இப்ப இலங்கையில் நடைபெற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், தப்பித்து சென்றிருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி, இந்த கொலை குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏன் இடம்பெறுது என்று சொல்லி பல தகவல்கள் பேசப்பட்டிருக்குது. அது சார்ந்த முழுமையான விவரங்களும் இன்றைக்கு வெளியாக இருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டுமல்லாம இலங்கையினுடைய முன்னாள் காவல்துறை அத்தியட்சகருக்கு 14 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்து இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, அது எப்படி நடந்திருக்குது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நெஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் மீள அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பினா இவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய பொதுச் செயலாளர் மிக பகிரங்கமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். ஆனா இவர் ஏன் கைது செய்யப்படணும்? இந்த பசில் ராஜபக்ச இலங்கையில ஜனாதிபதியாக இருக்கல, பிரதமராக இருக்கல, படை தளபதியாக கூட இருக்கல. அப்படிப்பட்ட இந்த பசில் ராஜபக்ச ஏன் கைது செய்யப்படணும்? அந்த பட்டியலுக்குள்ள ஏன் உள்ளடக்கப்படுகிறார் என்று சொல்லி போட்டு இவரை பற்றி கொஞ்சம் ஆழமா தேடி பார்க்க இவர் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த பசில் ராஜபக்சவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியில வந்திருக்குது. முதலாவது, சுனாமி அனர்த்தத்தின் போது சேகரிக்கப்பட்ட 83 மில்லியன் ரூபாய் பணத்தினை தனது சொந்த கணக்குகளுக்கு மாற்றிய குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் மூலம் மல்வானை பகுதியில் 208 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 64 ஏக்கர் நிலப்பரப்பில் சொகுசு பங்களாவை சொந்தமாக்கிய குற்றச்சாட்டு. திவினமுக அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான 2991 மில்லியன் ரூபாய் பணத்தினை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு. திவினமுக அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான 29.4 மில்லியன் ரூபாய் அரச பணத்தினை துஷ்பிரயோகம் செய்து 5 மில்லியன் பஞ்சாங்கங்களை அச்சிட்டு அதை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற 1067 சமுத்தி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட இருந்த 1700 மில்லியன் ரூபாய் நிதி கொடுப்பனவில் நடந்த மோசடி குற்றச்சாட்டு. கம்பஹா மாவட்டம் உருத்தோட்ட பகுதியில் ரூபாய் 10 மில்லியன் பெறுமதியான நிலம் ஒன்றை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டு. மாத்தரை பிரவுன்ஹில் பகுதியில் ரூபாய் 64 மில்லியன் பெறுமதியான 18 ஏக்கர் நிலம் வாங்கிய குற்றச்சாட்டு. பிரதேச சபைகளுக்கு வழங்குவதற்கென ரூபாய் 35 மில்லியன் பெறுமதியில் கொள்வனவு செய்யப்பட்ட GL பைப்ஸ் தொடர்பான அரச நிதி துஷ்பிரயோக குற்றச்சாட்டு என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இதன் பின்னணியில தான் இவர் கைது செய்யப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த கைது, விசாரணை, தண்டனைகள் என்றதுக்கு அப்பால இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தினுடைய பெறுமதி இப்ப நாங்கள் IMF கடன் வாங்கக்கூடிய மொத்த கடன் தொகையை விட பல மடங்கு அதிகம். உண்மையிலேயே இந்த சாதனைகள் எல்லாமே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச என்று சொல்லி இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மிக மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்த கெஹல்பத்ர பத்மேவினுடைய உரையாடல். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இலங்கையில் இப்ப மிக அதிகமாக நடைபெற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பாதாள உலக குழு தான் காரணம். இலங்கையில கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்து இப்ப மட்டும் மொத்தமாக 65 துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றிருக்குது. இதுல பல உயிரிழப்புகள் கூட நிகழ்ந்திருக்குது. இதற்கெல்லாமே பிரதான காரணமாக, அதாவது இந்த துப்பாக்கி சூடுகளை மேற்கொள்ற குழுவாக இலங்கையில் இருந்து செயற்படுற பாதாள உலக கும்பலை தான் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கொடூர வன்முறை கும்பலினுடைய தலைவர் கெஹல்பத்ர பத்மேவுக்கும் இலங்கையில் இருக்கிற ஒரு ஊடகவியலாளருக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்குது. இந்த தொலைபேசி உரையாடல்ல இந்த துப்பாக்கி சூடுகள் எல்லாமே ஏன் இடம்பெறுது, இதற்கான காரணம் என்ன, அதே போல இப்ப தேடப்படுகிற பட்டியலில் இருக்கிற இந்த இசாரா செவ்வந்தியை பற்றி பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்குது. அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், அதாவது அந்த ஊடகவியலாளர் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, அதற்கு இந்த பாதாள உலக கும்பலினுடைய தலைவர் கெஹல்பத்ர பத்மே அளித்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன என்றதை தமிழாக்கம் செய்து அப்படியே பதிவேற்றி இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலினுடைய தலைவர், மற்றவர் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர். நீங்கள் இருவரும் மலேசிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் நீங்கள் எங்கிருந்து எப்படி தப்பித்தீர்கள்? யார் கூறியது நான் மலேசியாவில் கைது செய்யப்பட்டேன் என்று?
நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய மனைவி, மகன் மற்றும் கமாண்டோ சலிந்துவும் கைது செய்யப்பட்டனர். அது பற்றிய தகவல்கள் சகல ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டால் நான் கைது செய்யப்பட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இது வெறும் நாடகம். யாருடைய திட்டமிடல் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அப்படி நான் கைது செய்யப்பட்டிருந்தால் என்னையும் என் குடும்பத்தையும் மலேசியாவில் இருந்து ஏன் இலங்கைக்கு கொண்டு வர முடியவில்லை? நீங்கள் பொய் சொல்வதாக தெரிகிறது. இல்லை என்றால் கைது அறிவிக்கப்பட்ட போது அது பொய் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? முதலில் ஹரக்கட்டாவின் மனைவி என்னுடைய காதலி அல்ல. அவர் எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் துபாயில் சந்தித்தோம். அவர் என்னுடைய சிறந்த தோழி. அதை தாண்டி எங்களுக்குள் வேற எந்த உறவும் இல்லை. நாங்கள் இன்னும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். நான் கைது செய்யப்படவில்லை என்று முதலில் சொல்ல விரும்பவில்லை. மகிழ்ச்சியாக இருந்தேன். மற்றவர்கள் சில மணி நேரம் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க அனுமதித்தேன். அப்படி என்றால் மலேசியாவில் நீங்கள் இல்லை என்றால் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று ஏன் கேட்கிறீர்கள்? நான் என்னுடைய குடும்பத்துடன் ஒரு நாட்டில் இருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். பாதுகாப்பு படையினரால் முடிந்தால் என்னை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். சரி, இந்த குற்றங்கள் எப்போது முடிவுக்கு வரும்? ஏன் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இப்படி வேலை செய்கிறீர்கள்? என் தந்தை இறந்த நாளில் தான் நான் சட்டத்தை கையில் எடுத்தேன். என் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்குவதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். அப்படி என்றால் இசாரா செவ்வந்தி இப்போது எங்கு உள்ளார்? அவர் இப்போது துபாயில் நன்றாக இருக்கிறார். விரைவில் அவரை பற்றி அனைவரும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் மறுபடியும் என்னுடன் யாராவது மோத வருவார்களாக இருந்தால் அவர்களை நான் நிச்சயம் விட மாட்டேன். அப்படி என்றால் இசாரா செவ்வந்தி என்ன செய்ய போகிறார்? அதை சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். இப்போது அது தொடர்பில் கூறுவது சிறந்ததாக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் இவர்கள் இருவருக்கும் இடையில நிகழ்ந்திருக்குது. இதுல மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் இந்த இசாரா செவ்வந்தியை பற்றி இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல். அதாவது இந்த இசாரா செவ்வந்தி இலங்கையிலிருந்து வெளியேறி இப்ப துபாயில நலமோட இருக்கிறதாக இந்த கெகல்பத்ர பத்மே சொல்லி இருக்கிறார். ஆனா இவர் இலங்கையை விட்டு வெளியேறல, அதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை என்று சொல்லி இலங்கையினுடைய அரச தரப்பு சொல்லி இருக்குது. இதுல இலங்கையினுடைய அரசாங்கம் சொல்றது உண்மையாக இருந்தா கெகல்பத்ர பத்மே அவர்கள் இரட்டை சூழ்ச்சி முறைமைகளை முன்னெடுக்கிறார். அதாவது இந்த விசாரணைகளை திசை திருப்புறது, அதாவது பல்முகப்படுத்துறது, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இசாரா செவ்வந்தியை நாட்டை விட்டு தப்பிக்க வைக்கிறது. அப்படி இல்லாம ஒருவேளை இந்த கெகல்பத்ர பத்மே சொல்றது உண்மையாக இருந்தால் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்து கொண்டிருக்குதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போலதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இலங்கையினுடைய முன்னாள் துணை காவல்துறை அத்தியட்சகருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 14 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை. உண்மையிலேயே இப்ப வழங்கப்படுகிற இந்த தண்டனைகளை பார்க்க நாங்கள் கூடிய விரைவில் இந்த குற்றங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்கள் எதையெல்லாம் மிகச்சிறிய குற்றம், அதாவது தண்டனைகள் வழங்கப்படாது தப்பித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு எல்லாம் இப்ப அதி உச்ச தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்குது. அப்படி இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த முன்னாள் துணை காவல்துறை அத்தியட்சகருடைய படை 2018ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 8ஆம் தேதி வெண்ணப்புவ பகுதியில் இருந்த ஒரு மசாஜ் நிலையத்தை சுற்றி வளைச்சிருக்குது. இதற்கு பிறகு அந்த மசாஜ் நிலையத்தை நாங்கள் தொடர்ந்து இயங்க விடணும் என்று சொன்னா நீங்கள் எனக்கு 40,000 ரூபாய் பணம் தரணும் என்று சொல்லி இந்த அத்தியட்சகர் கோரியிருக்கிறார். ஆனா அதற்கு அந்த மசாஜ் நிலையத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய பெண் இவருக்கு 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கி வச்சிருக்கிறார். இதற்கு பிறகு கொஞ்ச நாட்களிலேயே இந்த விடயம் பேசு பொருளாகுது. இந்த அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். இதற்கு பிறகு இன்றைக்கு இந்த 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதற்காக இந்த முன்னாள் துணை காவல்துறை அத்தியட்சகருக்கு 14 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம். இப்படி இந்த சட்டங்கள் மிக கடுமையாக அமுலுக்கு வரும்போது நாட்டில் இந்த குற்றச்செயல்களில் இருந்து, லஞ்சங்கள்ல இருந்து, மோசடிகள்ல இருந்து சகல செயற்பாடுகளும் குறைவடையும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர், இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள், அதே போல இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று இவர்கள் எல்லோருமே செய்திருக்கக்கூடிய இந்த மோசடிகள் இலங்கையை எவ்வளவு தூரம் பின்னுக்கு கொண்டு போய் விட்டிருக்குது. இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான பாடம் என்ன? அது மட்டுமல்லாம இனி வரப்போகிற அரசியல் தலைமுறையை இந்த மோசடிகள் இல்லாத, கொள்ளைகள் செய்யாத ஒரு அரசியலாக நாங்கள் மாற்றணும்டா எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும், அதை எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அதை என்ன வழியில கொண்டு செல்லணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.